வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இப்போது ஒரு எலிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கலர் வேணும், இல்லை ஒரு இமேஜே வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் கமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பேக்ரவுண்டு கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னென்ன ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும், இமேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த டிவிஷன்ஸில் நான் ஏதாவது ஒரு டிவிஷனுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது ஆல் மார்ஜின் உள்ள இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நமக்கு என்ன கலர் வேணுமோ, ஏற்கனவே கலர்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் கலர் செட் பண்ணுறேன். சரிங்களா? நான் இப்போ செட் பண்ணிக்கிறது லைட் கிரே. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிவிஷனுக்கு லைட் கிரே செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிவிஷனுக்கு மட்டும் இல்லை, இதே போல் நம்ம கம்ப்ளீட்டாக எனக்கு பாடிக்கே மொத்தமும் எனக்கு ஒரு கலர் செட் பண்ணு அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா பாடி டேக்கை டைரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ லைட் பிங்க் இது சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பிங்க் செட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டுக்கு வேணாலும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது பேக்ரவுண்ட் கலரோட சின்டாக்ஸ் இந்த இடத்துல என்ன கலர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ கலர் நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்மேட்ஸ்லாம் நமக்கு என்னென்ன இருக்குது? எய்தர் ஹெக்ஸ் வேல்யூ, ஹெக்ஸகன் வேல்யூவில் கொடுத்துக்கலாம். ஆர்ஜிபி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹெச்எஸ்எல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஆர்ஜிபி ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹெச்எஸ்எல் ஏ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம கலர் நேமை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கலருங்கிற வரக்கூடியதில் நம்ம இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம கலர் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் இமேஜ். சரிங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் இமேஜோட யூஆர்எல் கொடுக்கணும். எந்த இடத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற யூஆர்எல் ஸ்பெசிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இப்போ லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லீனியர் ஃபங்க்ஷனோ இல்லை ரேடிக்கல் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த யூஆர்எல் கொடுத்து இப்போ எப்படி பண்ணுறது, லீனியர் எப்படி கொடுத்து பண்ணுறது, ரேடிக்கல் எப்படி கொடுத்து பண்ணுறதுங்கிறத இப்போ பேக்ரவுண்டு இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பேக்ரவுண்டு இமேஜ் செட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சில இமேஜஸ் தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோடய சில இமேஜஸ் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை நான் காப்பி பண்ணி வச்சுக்கேன். ஸோ இப்போ இந்த 3 இமேஜை நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இமேஜை எடுத்து என்னுடைய
அசட்ஸ் ஃபோட்டோக்குள்ளே இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோட்டோக்குள்ளே நான் இதை போட்டுடுறேன். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து இமேஜ் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பாடிக்கே நான் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் URL இப்போ எனக்கு எந்த இடத்துக்கிட்ட இருக்குது, அசட் ஃபோட்டோக்குள்ளே இருக்குது. அசட்ஸ் ஃபோட்டோக்குள்ளே இமேஜஸ்க்குள்ளே .jpg கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ .jpg எப்படி வருதுங்கிறத பேக்ரவுண்டில் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போது அந்த .jpg ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இமேஜ் வந்து நமக்கு ஃபில் பண்ணதுனால இந்த கலர் வந்து எடுத்துக்காது. ஏன்னா இமேஜ் வந்து ரிப்பீட்டடாக ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுச்சு. சரிங்களா? அதனால் கலர் எடுத்துக்காது. எனக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஒரு செல் அந்த ஒரு போர்ஷனுக்கு மட்டும் இமேஜ் சைஸ் என்ன போர்ஷன் இருக்கோ அந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். இந்த ரிப்பீட்டில் வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஃபில் பண்ண இல்லை ஒய் ஆக்சிஸ் மட்டும் ஃபில் பண்ணனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ரிப்பீட்டில் வந்து ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஃபில் ஆகிருக்கும். அதே நமக்கு ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்டு பொசிஷன். எனக்கு இந்த ரிப்பீட் கொடுத்தது வந்து ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். நான் ஒரு இமேஜ் வைக்கிறேன். அந்த இமேஜ் வந்து இந்த கரெக்டாக நான் சொல்லக்கூடிய பொசிஷனில் எனக்கு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது .jpg பதிலாக நான் வேறு இமேஜை நம்ம செட் பண்ணிக்குவோம். ஃப்ளவர் 2 செட் பண்ணிட்டேன். இது நோ ரிப்பீட் கொடுத்துட்றேன். ரிப்பீட் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன். இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃப்ளவருங்கிற இமேஜ் எந்த பொசிஷனில் வேணும், எனக்கு வந்து டாப்பில் ரைட் சைடு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா டாப் ரைட் பார்த்திங்கன்னா டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடுக்கு இப்போ பேக்ரவுண்டு வந்துடுச்சு. சரிங்களா? இதே போல் நமக்கு எந்த சைடு வேணாலும் செட் பண்ணிக்கலாம். டாப்பு லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, டாப் பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட், அப்புறம் சென்டர். இந்த மாதிரி எந்த பொசிஷன் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து சென்டரில் வேணும், இந்த இமேஜை வந்து சென்டரில் போடு அப்படின்னா சென்டர். சரிங்களா? இப்போ இது சென்டர். ஆக்சுவலாக இப்போ சென்டர்னு பார்க்கணும்னா ஸ்க்ரீனோட சென்டரில் இது இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். சென்டர் அப்படிங்கும்போது இது வந்து பாடியோட கண்டென்ட் எந்த சைஸுக்கு இருக்கோ அதுக்கு சென்டர் தான் இது. சரிங்களா? பாடியோட கண்டென்ட்டுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த சைஸுக்கு சென்டர் தான் இது வரும். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு பாடியோட கண்டென்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது நான் மேலே இருக்கக்கூடிய சில பி டேக்கையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டென்ட் பெருசாக்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பாடியோட கண்டென்ட் பெருசாக இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு அது சென்டரில் வந்து உட்காந்துருக்கும். சரிங்களா? பாடி கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த பாடி கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டர். இப்போ இதே எனக்கு வந்து கண்டென்ட் அதுக்கு சென்டருக்கு பதிலாக பாட்டம் லெஃப்ட் அப்படின்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு பாட்டத்தில் போயிடும். சரிங்களா?
ஸோ இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து நம்ம இந்த நேமிங் வச்சு கொடுத்தோம்னா அந்தந்த பொசிஷன் டாப்பு லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. இதே எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு கூட நம்ம சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் எனக்கு வேணும், அதாவது கரெக்டாக 100 பிக்சலில் 150 பிக்சலில் எனக்கு வா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாலும் அந்த பொசிஷனுக்கு அது வந்துடும். சரிங்களா? ஸோ பொசிஷன் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம், லெஃப்ட் ரைட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். ஓகே. ஸோ இப்போது என்னோடய இமேஜ் இங்கே வச்சுருக்கேன். நான் ஸ்க்ரால் பாரை இப்படி நவர்த்தும் போது எனக்கு இமேஜும் சேர்ந்து நவருது. எனக்கு இந்த மாதிரி இமேஜும் சேர்ந்து நவர வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கணும், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் என்ன ஆகிடும், நம்ம சொல்லியிருக்க அந்த பொசிஷனை விட்டு அது நவராது. கண்டென்ட் ஒன்லி தான் ஸ்க்ரால் ஆகுமே தவிர இமேஜு அதே பொசிஷன்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்ரவுண்டு செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜில் அட்டாச்மெண்ட்ஸில் நம்ம ஃபிக்ஸ்டு அண்டு ஸ்க்ரால் அப்படின்னு 2 இது இருக்கும். ஸோ ஸ்க்ராலுங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடியது தான். சரிங்களா? டிஃபால்ட்டாக முன்னாடி பார்த்தது வந்து ஸ்க்ரால். இப்போ ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பொசிஷனில் அப்படியே இருக்கும், இமேஜ் நவராது. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்டு சைஸ். ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட் சைஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட இமேஜை வந்து நான் சொல்லக்கூடிய சைஸில் எனக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னுடைய சைஸை நான் இதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்பெசிஃபிக் சைஸ் நான் சொல்லக்கூடிய சைஸில் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் எனக்கு வந்து ஒரு 100 பிக்சலில் தான், ஒரு 100 பிக்சல், ரெண்டுமே 100 பிக்சல் பண்ணுறேன். ஒரு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100 அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த சைஸுக்கு மேலே அது வராது. சரிங்களா? இப்போது இந்த பேக்ரவுண்ட்ஸ் இது செட் பண்ணுறதில்ல சைஸுங்கிறது வந்து பிக்சலில் கொடுத்தோம்னா இந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகிடும். இதே வந்து எனக்கு பிக்சல்லாம் இல்லை, கண்டென்ட் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீயே அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய இந்த டிவிஷன் எடுத்துருக்கேன். இந்த டிவிஷனில் வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு நான் விட்த் செட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதே பேக்ரவுண்டை தூக்கி நான் என்னோடய டிவிஷனுக்கு செட் பண்ணுறேன். அட்டாச்மெண்ட்டு பொசிஷன் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். வெறும் சைஸ் மட்டும், சைஸ் அண்டு நோ ரிப்பீட் ஒன்றையும் வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சைஸில் வந்து நான் கவர் அப்படின்னு கொடுக்குறேன். கவர் அப்படிங்கும்போது இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கவரு, இன்னொன்று வந்து கண்டெய்ன். சரிங்களா? ஸோ கவர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அந்த டிவிஷன் என்ன சைஸுக்கு இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ அப்படின்னா அதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போது கவர் அப்படிங்கும்போது அந்த மேக்ஸிமம் சைஸ் அந்த இமேஜ் சைஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது டிஸ்பிளே பண்ணோம். சரிங்களா? இப்போ அதே வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்போ கண்டென்ட் நமக்கு இந்த சைஸுக்கு இருக்குது, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ரீசைஸ் பண்ணி கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் சைஸில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே. இப்போது இதே போல் பேக்ரவுண்ட்
கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, தட் இஸ் கிளிப். ஓகே, ஸோ இப்போ பார்த்த கமெண்ட்லாம் ஒரு லிஸ்டிங் கொடுத்துட்றேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் பார்த்தோம், இந்த சைஸில் நம்ம என்ன இது பண்ணியிருக்கோம், இப்போது பிக்சலில் கொடுக்குற மெத்தட் கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சஸ் விட்த் எவ்வளோதுக்கு வேணும், ஹைட் எவ்வளோதுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு மெத்தடில் பார்த்தோம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணோம். அப்படி இல்லைனா கவர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து இது பண்ணோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரி பேக்ரவுண்ட் பொசிஷன் நம்ம பார்த்தோம். பேக்ரவுண்ட் பொசிஷனில் வந்து இதே போல் எக்ஸ் ஆக்சஸ் எவ்வளோ தூரத்துக்கு வேணும், ஒய் ஆக்சஸ் எவ்வளோ தூரத்துக்கு வேணுங்கிறத பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பொசிஷனை வந்து டாப்பு லெஃப்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் ஏரியா, டாப் லெஃப்டா இல்லை டாப் ரைட்டா, சென்டர், அதே டாப் சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம காம்பினேஷன்ஸில் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். சென்டர் சென்டர்னு கொடுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வந்து இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் 3 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் எந்த காம்பினேஷன் வேணாலும் நம்ம அதை பேக்ரவுண்ட் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா பேக்ரவுண்டில் வேறு என்ன பார்த்தோம், அட்டாச்மெண்ட் பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அட்டாச்மெண்ட்டில் இதில் நம்ம என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தோம். ஃபிக்ஸ்டு டிஃபால்ட் வந்து ஸ்க்ரால்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட் வந்து எப்போதுமே ஸ்க்ரால் தான். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே, அப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை பற்றி பார்த்தோம். பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் என்ன இருக்குது, நோ ரிப்பீட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிப்பீட் எக்ஸ் கொடுக்கலாம், ரிப்பீட் ஒய் கொடுக்கலாம். ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா பேக்ரவுண்ட் கிளிப்பை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கிளிப் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கிளிப் அப்படிங்கிறது இப்போ ஒரு பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது என்னோட இந்த பீடாக் இருக்குது, இந்த பீடாக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுவோம் பாருங்கள். இதோட பார்டர் ஸ்டைலை நான் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் பார்டர் வந்து திக்னஸ் கொடுத்துக்கலாம், டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டு வந்து பார்டரோட ஒட்டுனாப்லேயே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பார்டர் வந்திருக்கு, பார்டருக்கு ஒட்டுனாப்லேயே அந்த பேக்ரவுண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கிளிப்பிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் பாக்ஸ், பேடிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வரும். சரிங்களா? பார்டர் பாக்ஸ் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன். ஓகே. ஸோ இப்போ பை டிஃபால்ட் எப்போதுமே பார்டர் பாக்ஸ் தான். பார்டர் பாக்ஸ்னால் பார்டர் பாக்ஸோலேருந்து சேர்த்து எனக்கு பேக்ரவுண்டு வா அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ எனக்கு வந்து பேடிங் எந்த எடுத்துகிட்டு ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கிட்டேருந்து எனக்கு வந்து பேக்ரவுண்டாக ஆரம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிளிப் பேடிங் பாக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா போதும். அப்போது பேடிங் எந்த இடத்துக்கிட்டேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கிட்டேருந்து நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே போல் கண்டென்ட் எந்த இடத்துக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்டேருந்து எனக்கு பேக்ரவுண்டு கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா போதும். கண்டென்ட் எந்த இடத்துக்கிட்டேருந்து ஆரம்பிக்குதோ அந்த இடத்துக்கிட்டேருந்தா நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. சரி, இப்போது இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் ஒரு இதுலேயே கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஒரு இதிலே கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். அதே டயத்தில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் லீனியர் அண்ட் ரேடிக்கல்னால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே. சரி, இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா பார்டர் பாக்ஸ், அப்புறம் பேடிங் பாக்ஸ், அப்புறம் கண்டென்ட் பாக்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டு இமேஜில் வந்து நான் வந்து எப்படி கிரேடியன்ட் கலர்லாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ கிரேடியன்ட் கலர் கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கிரேடியன்ட் கலர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல வைலட் கலர் அப்படின்னு டேரெக்டாக செட் பண்ணிட்டேன், கலர்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லீனியர்லாம் கொடுக்க போகிறோன்னா எப்போதுமே அது வந்து எதில் தான் இருக்கணும், இமேஜில் தான் இருக்கணும். ஸோ கலரில் வந்து இந்த லீனியர்லாம் ஒர்க் ஆகாது. லீனியர் கிரேடியண்ட்டோ இல்லை ரேடிக்கல் கிரேடியண்ட்டோ ரெண்டுமே கலரில் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, அதை வந்து இமேஜில் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னுடைய இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நான் கிரேடியன்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரேடியன்ட் எப்படி செட் பண்ணுறது? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட் இந்த இதுக்கு சின்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷன் டாப் டு பாட்டமாக என்ன அப்படிங்கிறது. பை டிஃபால்ட் டாப் டு பாட்டம் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் 2 கலர் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு கலர் வந்து ரெட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்த கலர் வந்து ஒயிட் அப்படின்னு 2 கலர் கொடுத்துட்டேன். இப்போ பை டிஃபால்ட் லீனியரோட இந்த லீனியர் கிரேடியண்ட்டுக்கு சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அதை எழுதிடுவோம். லீனியர் கிரேடியண்ட்டோட சின்டாக்ஸ் லீனியர் கிரேடியண்ட். இதுக்கு சின்டாக்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் கலர்ஸ் கலர் 1 கலர் 2 இந்த மாதிரி எத்தனை கலர் நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை கலர் கொடுத்துக்கிட்டே போகலாம். இது நான் ஸ்டாப் கலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன், டாப்பா லெஃப்டா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணணும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் 2 கலர் கொடுத்துருக்கேன். பை டிஃபால்ட் இது வந்து டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி வருதுங்கிறத பார்ப்போம்.
தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ ரெட் கலர்லேருந்து ஒயிட் கலர் இந்த மாதிரி கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் டு இது நம்ம கலர் எப்படி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதே வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இந்த கிரேடியன்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா லெஃப்ட் டு ரைட் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரெக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இதே வந்து எனக்கு வந்து டயகனலாக வேணும், 2 டைரெக்ஷன் ஒரு கிராஸாக போகிறது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா இப்போ டாப் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டயகனலாக வரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ 7 ரெட் வந்து கலர்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு சின்டாக்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ட்டு. ஓகே, இதே போல் நமக்கு வந்து ரேடிக்கல். சரிங்களா? ஸோ ரேடியல் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரேடியல் அப்படிங்கும்போது அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே போடுவோம். பேக்ரவுண்ட் இமேஜ் ரேடியல் கிரேடியன்ட். ஓகே, ஸோ இந்த ரேடியல் கிரேடியன்ட்டுங்கிறது என்ன ஷேப் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். என்ன ஷேப்பில் நம்ம பண்ணோம்னாட்டு பை டிஃபால்ட் அது எப்போதுமே வந்து எலிப்ஸ் பேஸில் தான் அந்த லீனியர் கிரேடியன்ட் வரும். நம்ம எப்படி வேணுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 3 கலரோ இல்லை 2 கலரோ செட் பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு 2 கலர் செட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ரேடியலில் செட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த இதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஷேப் அப்படிங்கிறது இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட சின்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட சின்டெக்ஸ் ரேடியல் gradient shape size at position starting color அதாவது color 1 color 2 எத்தனை கலர் வேணுமோ அந்த கலர் color 1 color 2 இந்த மாதிரி நீங்கள் நமக்கு எத்தனை கலர் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை கலர். இப்போது மேலே இருக்க எல்லா கமெண்ட்டையும் சேர்த்தாப்பில் ஒரே கமெண்ட்லேயே நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பேர் வந்து பேக்ரவுண்ட். இந்த கமெண்ட்டோட சின்டெக்ஸு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுங்க, அது பிறகு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுது அப்படின்னா அந்த பிஜி கலர் என்னங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இமேஜ் போடுறீங்க அப்படின்னா இமேஜை போட்டுக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பொசிஷனில் அது நமக்கு வரணும் அப்படிங்கிறத, எந்த பொசிஷனில் வரணும் அப்படிங்கிற, அதாவது பேக்ரவுண்ட் பொசிஷன் அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் போட்ட பிறகு பேக்ரவுண்டோட சைஸ், அதாவது நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் சைஸ் அப்படிங்கிற இதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ரிப்பீட்டாக இல்லையா
அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பிஜி கிளிப்பிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அது பிறகு பிஜி வந்து அட்டாச்மெண்ட் என்ன டைப்பு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இத்தனை இதையும் நம்ம ஒரே இதிலேயே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். கலர் கொடுத்து வச்சுருக்கேன், இமேஜ் கொடுத்து வச்சுருக்கேன், ரிப்பீட்டு எல்லாமே இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய இதை கொண்டாந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்காக என்ன செய்கிறேன்னா, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய பேக்ரவுண்டை போடுறேன். பேக்ரவுண்ட் நான் ஏற்கனவே செட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிரே கலர் செட் பண்ணிப்போம். கலர் செட் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய ஃப்ளவர் இமேஜை செட் பண்ணுறோன்னா இமேஜை செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நமக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், பொசிஷன். பொசிஷன் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 100 பிக்சல் 140 பிக்சல் 100 பிக்சல் 150 பிக்சல் ஸ்லாஷ். அடுத்தது என்ன சொல்லணும், சைஸு 100 பிக்சல் 100 பிக்சல். சரியா? ஓகே. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் சைஸாக இருக்கிறதுனால ஒரு 100 பிக்சல் வந்து ஒரு 100 பிக்சல் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இது வந்து நம்ம வந்து ஆர்ஜின் ரிப்பீட்டாக நான் ரிப்பீட்டாக அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டேன். கிளிப்பிங் எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு கிளிப்பிங்கை பற்றி வேணாம், அப்படியே இருக்கட்டும். அட்டாச்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃபிக்ஸ்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிரே கலர் இந்த இடத்துல நமக்கு இமேஜ் வந்துருச்சு. சைஸு 100 பிக்சலில் நமக்கு அந்த சைஸ் வந்துருச்சு. ஸோ அட்டாச்மெண்ட்டு ஃபிக்ஸ்டு கொடுத்ததுனால வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. சில நேரத்தில் நமக்கு வந்து மல்டிபிள் பேக்ரவுண்ட் செட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ மல்டிபிள் பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ மல்டிபிள் பேக்ரவுண்ட் அப்படிங்கும்போது இமேஜஸ் தான், மல்டிபிள் இமேஜஸை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்டு ஏற்கனவே நம்ம பார்த்த பேக்ரவுண்டு இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் 2-3 இமேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்கு தேவையான கமாண்ட் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஃப்ளவர் போட்டேன். அடுத்தது URL இமேஜஸ்க்குள்ள பாண்டாவை போட்டேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து இதுவும் நோ ரிப்பீட்டு, ரெண்டுமே நோ ரிப்பீட் கொடுத்தாச்சு. பொசிஷன் என்ன எடுத்துக்கிட்ட வேணும், பேக்ரவுண்ட் பொசிஷன் இதை வந்து டாப் லெஃப்டில் வை, அதை வந்து டாப் ரைட்டில் வை. அங்கே 2 பொசிஷன் செட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அத்தனை தான் நம்ம செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் ஒரு இமேஜ், டாப் ரைட்டில் ஒரு இமேஜ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பேக்ரவுண்டோட ப்ராப்பரான யூசேஜை நீங்கள் பண்ண முடியும். இந்த பேக்ரவுண்டுங்கிறத வச்சு தான் டிசைனில் முக்கால்வாசி கலர்ஃபுல் செட் பண்ணுறது. நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒன்று ஒன்றா செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.